ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிளாக் சுண்டல் வச்சு குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இதில் ஒரு பத்தை தேங்காவும் 2 தக்காளியும் நல்லா மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், அப்புறம் பிளாக் சுண்டல் நீங்கள் அவிச்சு சாப்பிட்றதுக்காக தாளித்து வச்சுருப்பீங்க. அது மிச்சமாக இருந்துச்சுன்னா அதில் கூட இந்த குழம்பு செய்யலாம். நான் இன்றைக்கி பிளாக் சுண்டலை வேக வச்சு எடுத்திருக்கேன். புளி, அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணி அதில் வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெங்காயம் வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த தக்காளியில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பிளாக் சுண்டல் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையுமே நம்ம இதோடு சேர்த்துட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து இப்போது இதை வச்சுக்கலாம். இதை இதில் சேர்த்துக்கோங்க. சுண்டல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி ஊற்றி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். காரக்குழம்பு நம்ம செய்வோம் நார்மலாக. இந்த மாதிரி சுண்டல் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த ஆயில் எல்லாம் மேலே பிரிஞ்சிருக்கு. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சூப்பரான சுண்டல் ரெடி ஆயிருச்சு. சுண்டல் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.